சிலர் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப பரிதாபமாக பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பரிதாபமாக பார்ப்பாங்க சிலர். அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்மளை ரொம்ப கஷ்டமாக, என்ன உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சா, ஐயோ பாவம் பாவம் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறதே நமக்கு வருத்தமாக இருக்கும். நமக்கு சில காரியங்கள் நடக்காத உடனே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க பார்க்குற பார்வை நம்மளை ரொம்ப டவுன் பண்ணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை, காலங்களையும் சமயங்களையும் நான் மாற்றுவேன், காலங்களையும் சமயங்களையும் நான் மாற்றுவேன். இவனுடைய பார்வை, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பார்வையை கர்த்தர் இடையில சந்திக்கிறார் பாருங்க. சந்திச்ச உடனே முதல்ல என்ன மாத்துறாருன்னா, அவனுடைய கண்ணு இருள அடையுது. அது வரைக்கும் கண்ணை திறந்து பயங்கரமா வித்தியாசமா வந்துட்டு இருந்தவன் இப்போ வந்து ஜெபம் பண்ண உடனே அவனுடைய கண்கள்லேருந்து செதில்கள் போல அப்படியே கீழே விழுது. கீழே விழுந்த உடனே இதுக்கு ஒருவேளை ஆண்டவர் இடையில சந்திக்காம மட்டும் அந்த அனனியாவை இவன் பார்த்துருந்தான் அப்படின்னு வச்சுங்களேன், அப்படி நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கடிச்சு துப்பியிருப்பான். அனனியா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசிய சவுல் என்கிற ஒரு கேரக்டர் பார்த்து இருந்துச்சுன்னா எப்படி பார்க்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்க்கும்? புர்றா அவனை, அரெஸ்ட் பண்றா அவனை, கொல்றா அவனை. வந்துட்டியா, ஒன்ன ஏற்கனவே ஒருத்தனை இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், இப்பதான் ஒருத்தனை பரலோகத்துக்கு அனுப்பிட்டு வந்திருக்கிறேன். யார? ஸ்தேவானை இப்பதான் அனுப்பிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து நீயா? அந்த அனனியாவை எப்படி பார்த்திருப்பான்? ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தரவன் பார்வையை மாத்தினதுனால இப்ப அனனியாவையும் அந்த சர்ச்சில் இருக்கிற பிலிவர்ஸையும் எப்படி பார்க்கறான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப இரக்கமா, ரொம்ப அன்போட இவன் பிரசங்கம் பண்றத பார்த்து, இவன் அன்பு செலுத்துறத பார்த்து, யாடா நீ யாடா, இல்ல உண்மையா வந்து நாங்க வந்து சவுலையா பார்க்கிறோம். எப்படி இருக்கும் பாருங்க. கிளம்பிட்டான், குதிரையில கிளம்பிட்டான் ஆளு, பெரிய லெட்டரை கையில வச்சிருக்கிறான். லெட்டரை வாங்கிட்டா நீங்க முடிஞ்சீங்கன்னு நியூஸ் இங்க வருது. இந்த நியூஸை கேட்ட அத்தனை பேரும் ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவே இயேசுவே எங்களை காப்பாத்துங்க, ஒரு ரவுடி பையன் வர்றான், இல்லைன்னா சர்ச்சை உடைக்க போறான் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வர்ற வழியில சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் கேட்டு நம்ம ஆள அனனியா போய் அவனுக்கு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி, வாப்பா அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு ஞானஸ்நானம் கொடுத்து அவனை கொண்டு சாட்சியை சொல்லுங்கடான்னு சொன்னா பிரசங்கம் பண்றான் பாருங்களேன். இதை பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி பிரமிப்போம். ஒரே இரவில் என் தேவன் எவ்வளவு நல்லவராய் மாற்றினார். அந்த சவுல பவுலாய் மாற்றின தேவன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சவுல்களை பவுலா மாற்ற மாட்டாரா? நம்ம தேசத்தில் இருக்கிற சவுல்களை பவுலாய் மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு விரோதமா இருக்கிறார்களோ, அத்தனை சவுல்களையும் கர்த்தர் சந்திப்பார், பவுல்களாய் மாற்றுவார். அவர்கள் வேதத்தை சுமக்கிறவர்களாய் மாறுவார்கள். அவர்கள் தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த சவுல ஆண்டவர் எப்படி மாத்துறார்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் அதிகாரம் 13, 14 நம்ம வாசிக்க போறோம். 13, 14. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக இங்க ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம் வருது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது, அவர்கள் கேள்விப்பட்டதை கர்த்தர் மாற்றினார். நம்பர் 1, முதலாவதாக என்ன மாற்றினார் அப்படின்னா, இவர்களுக்கு விரோதமாய் வந்த கையெழுத்தை மாற்றினார். நமக்கு விரோதமாய் வருகிற கையெழுத்தை மாற்றுவார். நம்பர் 2, இரண்டாவதாக மற்றவர்களுடைய பார்வையை மாற்றுகிறவர், பார்வையை மாற்றுகிறவர்.
நம்பர் 3, மூன்றாவதாக இப்ப எதை மாற்றுறார் அப்படின்னு சொன்னா, கேள்விப்பட்டதை மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒரு வித்தியாசமா கேள்விப்பட்டாங்க, பெருசா கேள்விப்பட்டாங்க. இவன் பொல்லாதவன்னு கேள்விப்பட்டாங்க. அதனாலதான் அனனியா ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் இப்படி கேள்விப்பட்டேனே அப்படின்னு. நீ கவலைப்படாத, நீ கேள்விப்பட்டதை நான் தலைகீழாய் மாற்றினேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உங்க காதுகளினால ஏதோ ஒரு துர்ச்செய்தியை நீங்க கேட்டிருக்கலாம், ஏதோ ஒரு துர்ச்செய்தியை கேட்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, நீங்க கடந்து போகிற சில பிரச்சனைகளை குறித்து உங்க காதுல ஒரு வித்தியாசமான ஒரு நியூஸ் வந்திருக்கலாம். அந்த நியூஸை கேள்விப்பட்டதுல இருந்து நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். ஐயோ நான் இப்படி ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறேனே, நான் இப்படி ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறேனே, நான் இந்த விஷயத்தை கேள்விப்படுறேனே, என்ன ஆகுன்னே தெரியலையே, இந்த மாதிரி சொல்றாங்களே. ஆனா என்னுடைய ஆண்டவர் மாற்றுவார். நீங்க உங்களை குறிச்சும், பிள்ளைகளை குறிச்சும், உங்க எதிர்காலத்தை குறிச்சும் எந்தெந்த காரியத்தெல்லாம் கேள்விப்பட்டீர்களோ அந்த காரியத்தை இல்லாமல் போக பண்ண, அந்த காரியத்தை மாற்ற, நீங்கள் கேள்விப்பட்டதை தலைகீழாய் மாற்ற, நீங்கள் கேள்விப்பட்ட அந்த ரிசல்ட்டை தலைகீழாய் மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். எந்த காரியம் உங்களுடைய காதுகளில் கேள்விப்பட்டு உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணினாலும், நான் நம்புறேன் நம்ம கேள்விப்படுகிற அந்த காரியத்தை 24 மணி நேரத்துக்குள்ள சேஞ்ச் பண்றதற்கு என் கர்த்தரால முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. கொரோனா முடிஞ்ச உடனே ஒரு வாலிப தம்பி வந்து அந்த தம்பியினுடைய நெட்வொர்க் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. அப்போ அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கால் கனெக்ட் காலில் பேசுகிறாங்க. பேசும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கம்பெனிலேருந்து இத்தனை பேரை விலக்கிட்டாங்க, நம்ம கம்பெனிலேருந்து அடுத்து வந்து இத்தனை பேரை விலக்க போகிறாங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியல, எப்படி இதை பண்ண போகிறோம்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு வாலிப தம்பி மட்டும் எல்லாத்தையும் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏசப்பா அனுமதிக்க மாட்டார், நீங்க கேள்விப்படுகிற செய்தி மாறும் பாருங்க, நாளைக்கு காலையில் நம்முடைய ஓனர் நமக்கு எல்லாருக்கும் கனெக்ட் வந்து நீங்க எல்லாரும் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுவாரு பாருங்க அப்படின்னு அந்த காலில் பேசுறாரு. அந்த நைட்டுக்குள்ள விழுந்து போன அந்த கம்பெனியை ஆண்டவர் வந்து எடுத்து நிறுத்தி அந்த வேலை செய்த அத்தனை பேருக்கு இந்த ஒரு மனுஷனால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த கேள்விப்படுகிற செய்தியை குறித்து கொஞ்சம் கூட நீங்க கலங்க வேண்டாம், கொஞ்சம் கூட கலங்க வேண்டாம். உங்க ட்ரீட்மெண்ட்ல அந்த கேள்விப்படுகிற அந்த செய்தியை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, அந்த நீ கேள்விப்பட்ட அந்த காரியத்தை நான் தலைகீழாய் மாற்றுகிறதற்கு வல்லவர். கேள்விப்பட்ட அந்த காரியம் தலைகீழாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை குறித்து நான் கேள்விப்பட்ட அந்த காரியம் தலைகீழாய் மாறப்போகிறது. என் பிள்ளைகளை குறித்து நான் கேள்விப்பட்ட அந்த காரியம் தலைகீழாய் மாறப்போகிறது. என் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர், மாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கல ஒரு 5 டைம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நீர் மாற்றுகிற தேவன். சொல்லுங்க ஒரு 10 டைம் சொல்லுங்க, நீங்க மாற்றுகிற தேவன், நீர் மாற்றுகிற தேவன். என் நிலைமையை மாற்றுகிற தேவன், என் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன், என் தேவைகளை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன், எனக்கு இருக்கிற ஆபத்துகளை மாற்றுகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் மாற்றுகிற தேவன், அவர் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென். என்னை சீர்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை சீர்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை மாற்றுகிற தேவன், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க.
நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணணும். அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். அவர் வந்தால் எல்லாமே மாறும். அவர் இருக்கிற இடம் எல்லாமே மாறும். இந்த 100 நாள் ஜெபத்திலே அவர் வருவார். அவர் வருவார். அவர் வருவார். அவர் வரும்போது எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. நம்ம கூட ஒரு சம்பவத்தை கூட கேள்விப்பட்டிருக்கணும். ஒரு ராஜா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஜனங்களுக்கு குறை தீர்க்கிற ஒரு நாள் அப்படின்னு வச்சு, நீங்க என்ன இந்த நாளில் எனக்கு கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு தருவேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது நாட்டில் இருக்கிற நிறைய மனிதர்கள் அவரிடத்துல எனக்கு இந்த இது கொடுங்க, இந்த இது கொடுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்களாமா. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னாராமா, ராஜா ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், ஒரே ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீங்க போனா போதும். ஒரே ஒரு நாள், ஒரு 5 மினிட்ஸ் இல்லை, ஒரு 2 நிமிஷம், அவ்வளவுதான். நீங்க சேர்ல உட்கார்றீங்க, நீங்க போறீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க உட்கார்ந்தா போதும்னு சொன்னாராம் ஒருத்தர். அந்த சம்பவம் சொல்லுவாங்க. உடனே அந்த ராஜா பரவாயில்லையப்பா, எல்லாரும் அவன் காசு பணம் எல்லாம் கேட்டான், நீ என்னடானா நான் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பப்படுறேன், எவ்வளோ ஒரு நல்ல மனசு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து, எப்பா இன்ன டேட்டுக்கு நான் அவங்க வீட்டுக்கு போவேன், ஒழுங்கு பண்ணிக்கங்கன்னா, ராஜா அங்கே வர்றதுனால அந்த தெருவில் ரோடே போடாத தெருவுக்கு ரோடு போட்டாங்க, அந்த தெருவில் லைட்டே போடலை லைட்டு போட்டாங்க. அவனுடைய வீட்டில் ராஜா உட்காரன்றதுக்காக அவங்க வீட்டில் பெயிண்ட் பண்ணி அவனுடைய பர்னிச்சர் எல்லாம் மாற்றி அவனுக்கு புது வீடா மாற்றி அந்த 5 நிமிஷம் ராஜா அவனுடைய வீட்டில் உட்கார்றதுக்கு அது ராஜா வீடாகவே மாத்திட்டாங்க. இப்போ ராஜா உட்கார்ந்துட்டு போயிட்டாரு பாருங்களேன். ராஜா கேட்டாராம், எதுக்குப்பா நீ என் வீட்டில் வர சொன்ன அப்படின்னு. ராஜா, எனக்கு நிறைய கேட்க வேண்டியது இருக்குது, நீங்க ஒன்று தான் கேட்கணும்னு சொன்னீங்க, எல்லாரும் ஒன்று கேட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கா 1000 பிரச்சனை இருக்குது. எனக்கு வீடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. இத்தனையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. நீங்கள் ஒன்றை எனக்கு நிவர்த்தி கொடுத்து எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால நான் ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கு நீங்களே வந்துட்டீங்கன்னா என் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். அப்போ நான் நம்புறேன், நமக்கு கர்த்தர் வந்துட்டார்னா போதும். இந்த 100 நாள்ல ஆண்டவர் வருவார். கர்த்தர் வருவார். நம்முடைய வீட்டிற்கு வருவார். நம்முடைய வேலை ஸ்தலத்திற்கு வருவார். நாம் தங்கி இருக்கிற இடத்திற்கு வருவார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். சோ கடைசியாய் இந்த 12வது நாளும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்காக ஸ்பெஷலா ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சோ ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கூட ஜெபம் பண்ண ஆசைப்படுகிறேன். பாஸ்டர், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும். நான் பார்க்கறதையே பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஓடுறதுலேயே ஓடிட்டு இருக்கிறேன், ஒரு சேஞ்சுமே எனக்கு பார்த்தது மாதிரி தெரியல. நான் கல்யாணமான நாள் முதல் பார்க்குறேன் பாஸ்டர், இது ஒன்று மட்டும்தான் எனக்கு தொடருது, எதுலையுமே எனக்கு மாற்றமே இல்லை, எதுலையுமே எனக்கு மாற்றம் இல்லை. என் பிள்ளைய நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் வேணும். ஸோ அப்படி யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ, ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்க அப்படியே நீங்கள் இருக்கலாம், மற்றவங்க கொஞ்சம் முன்னாடி அப்படியே வந்து, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ரதல மௌர ஹதல ரமா. கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். அவர் மாற்றத்தை கொடுக்கிறவர். சேஞ்ச் சேஞ்ச், டிஃப்ரெண்டா வெரைட்டியா செய்கிறவர். நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒண்ணுல அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறவர் அல்ல. அவன் அப்படி ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் வளர்த்துகிற ஆண்டவர், அவர் வளர்த்துகிற ஆண்டவர், அவர் புதிதாய் செய்கிற ஆண்டவர். பாருங்க, கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் மோசையை பார்த்து சொல்றாரு கன்மலையை அடி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு டைம் ஆண்டவர் சொல்றாரு கன்மலையை பார்த்து பேசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. தாவீதுனுடைய வாழ்க்கையை பாருங்க, அப்படியே டிஃப்ரெண்டா ஆண்டவர் அப்படியே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைய படிப்படியா மேல கொண்டு போறதை நம்முடைய கண்ணால பார்க்கிறோம். அப்படியே தேங்கி நிற்கிற ஒரு தண்ணீரை போல கர்த்தர் யாரையும் வச்சுக்கிறது இல்லை. கர்த்தர் பரவி போகிற ஆறை போல நம்மை மாற்றுகிறவர். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும்
நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு அப்படி நடக்குதுல்ல, நமக்கு ஏன் நடக்காது? நமக்கு ஏன் அந்த சேஞ்ச் வராது? நான் நம்புறேன், நீங்க உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம் இல்லை, டெய்லி உங்களை கர்த்தர் வளர்த்தணும். டெய்லி வளர்த்தணும். தினம் தினம் நீங்க வளரணும். தினம் தினம் உங்களுக்குள்ள சேஞ்ச் ஆண்டவர் தரணும். நான் அப்படிதான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே, ஒரு 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த சர்ச்சுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அதே அடுத்த 5 வருஷம் தாண்டி இந்த சர்ச்சுக்குள்ள அவங்க வரும்போது இந்த சர்ச்சுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அவங்க பார்க்கணும். ஏதோ ஒன்று பார்க்கணும். ஒன்று ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு விரிவாக்கத்தை பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்சு, ஏதாவது ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு. இந்த ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் பார்க்கணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒன்று, இந்த விதையை இன்னைக்கு உங்களுக்குள்ள நான் விதைக்கிறேன். நீங்க எப்பவுமே அது நமக்கு பழகி போயிரும் பாருங்க. ஆனா நீங்க ஆசைப்படாத பட்சத்துல உங்களுக்குள்ள சேஞ்ச் கண்டிப்பா வராது. பொதுவா இன்னைக்கு ஒரு டிவிஎஸ் 50 நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், டிவிஎஸ் 50 பைக்கு. அந்த டிவிஎஸ் 50 பைக் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, அது உங்களுக்கு உழைக்குது, அது உங்களுக்கு ஓடுது. ஆனா இந்த டிவிஎஸ் 50 வச்சிருக்கிற ஓட்டுற ஒரு பிரதர் நான் இதை விட ஒரு நல்ல கியர் வண்டி வாங்கணும்னு முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல நினைக்கணும். முதல்ல நினைச்சு அதுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பிரயாசப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பதான் நம்ம அதை என்ன பண்ண முடியும்? இது எனக்கு போதும், அப்படி போதுன்ற மன திருப்தி உங்களுக்கு இருக்கலாம். போதும் என்கிற மனதினுடைய கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாய். நீங்க கர்த்தர் கொடுக்கறதுல திருப்தியா இருக்கிறது தவறல்ல. அப்ப இது இருக்குதா அதை வச்சிருங்க. அதுக்காக பொறாமப்பட வேண்டாம், இல்ல அதுக்காக எரிச்சல் பட வேண்டாம், இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி கத்த வேண்டாம். அந்த டைம் என்ன இருக்குதோ அது சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதே பண்ணுங்க. ஆனா அதே நேரத்துல உங்க மனசுல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நான் அடுத்த லெவல் என்ன பண்ணணும்? கேட்கல, அடுத்த லெவல் நான் போகணும், அடுத்த லெவல் போகணும். இன்னைக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்களா? அடுத்து போக்கியத்துக்கு நீங்க போகணும். இன்னைக்கு நீங்க போக்கியத்தில் குடியிருக்கிறீங்களா? அடுத்து நீங்க சொந்த வீட்டுக்கு பிளான் பண்ணணும். 7 வீடு மாறியாச்சு, 8 வீடு மாறியாச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணணும். இந்த வீட்டில இருந்து மாறும்போதாவது நமக்கு சொந்த வீடை வச்சு ஒன்றும் கொண்டாட போறது இல்லை, நம்ம விட்டுட்டு பரலோகத்துக்கு தான் போறோம். ஆனாலும் இந்த உலகத்துல குடியிருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா ஒரு வளர்ச்சி வேணும். இல்லை அப்படின்னா நம்முடைய லைஃப் ரொம்ப கஷ்டமா போயிடும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த வளர்ச்சியை தேவன் தருகிறவர். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு சேஞ்ச் வரணும்னு இப்ப நீங்க ஆசைப்படணும். முதல்ல எனக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும், என்னுடைய ப்ரேயர் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரணும், என்னுடைய உடம்புல ஒரு சேஞ்ச் வரணும். இது எல்லாத்தையும் பாருங்க. என் கூட பைபிள் காலேஜ் படித்த ஒரு பையன் இந்த கழுத்தில் பாருங்க, அவர் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால இந்த கழுத்தில் ரொம்ப கருப்பாக இருக்கும், அவனுக்கு ரொம்ப ஒரு அட்டையாக பிடிச்சிருக்கும். சிலருக்கு அப்படி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப அட்டையாக இருக்கும். அப்போ அவனை பார்த்த உடனே ஒரு சிலர் கிண்டல் வேற பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி என்ன உனக்கு இப்படி கழுத்தில் இருக்குது, நீ என் பக்கத்தில் வராத, அழுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா, அந்த பைபிள் காலேஜில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஆண்டவரே, எனக்கு இந்த கருப்பு தழும்பு மாறணும்னு சொல்லி அவனே வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே விடும்போது ஒரு ஒரு எண்ணெய் வாங்கிட்டு அதை ப்ரேயர் நடத்தும் போது முன்னாடி வச்சு ஜெபம் பண்ணி 21 நாள் ஜெபம் பண்ணி தன்னுடைய கழுத்துல அந்த எண்ணெயை போட்டு, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா அவனுக்கு பரிபூர்ண சுகம் கிடைச்சு ரொம்ப அழகா ரெடி ஆகி போயிட்டு. என்னன்னா அதோட இருக்கலாம், அதோட இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு மாற்றத்தை நான் ஆண்டவரிடத்துல கேட்டு வச்சுக்கணும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஆசைப்படுங்க. இன்னைக்கு ஆசைப்படுங்க. உங்க வீட்டில் இருக்கிற சேரை பாருங்க. சிலருடைய வீட்டில் இருக்கிற சேர் நீங்க பழமையை வச்சிருக்கிறது சந்தோஷம்தான். என் தாத்தம் பூட்டம் காலத்தில் உண்டு பண்ண சேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு அதை குறித்து சந்தோஷப்படுறது நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் அதுக்குன்னு இன்னைக்கு வாங்குற சேரை போடாமல் இருக்கிற அளவுக்கு எப்படி இருக்கணும்? மாற வேண்டாமா? கொஞ்சமாவது உங்களுடைய வீட்டை பாருங்க, எத்தனை வருஷமா அந்த வீடு. தப்பு இல்லை, ஆனால் சேஞ்ச் வேணும். ஜெபம் பண்ண போறேன் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும், நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே, உங்க வருகை தாமதிக்குமானால் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். நான் கடந்து போகிற இந்த காலம் மாறணும். ஆண்டவரே, எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லாம தான் இன்னைக்கு நான் வந்தேன். இன்னைக்கு நான் வெறுமையோடு தான் வந்தேன்.
இந்த காலம் என்னைக்கு மாறும்? இதுவரைக்கும் மாறாததா இன்னைக்கு மாற போகுது. இத்தனை வருஷமா மாறாத காலமா இப்ப மாற போகுது. எனக்கு நம்பிக்கையே இல்லாம தான் வந்தேன். ஆனா ஆண்டவரே, நீங்க பேசுகிற வார்த்தை எனக்காகவே இன்னைக்கு இருந்துச்சு, எனக்காகவே பேசினது மாதிரி இருந்துச்சு. ஓ, ஒரு மாற்றம் வராதான்னு எதிர்பார்த்து நான் நொந்து போயிட்டேன். மாற்றம் வராதான்னு நினைச்சு, இனி அது வராதுன்னு நினைச்சு நான் அதை விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு மறுபடியும் நீ என் கூட பேசி இருக்கிறீங்க. இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள, இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள, ஆமென், என் காலங்கள் மாறும், என் காலங்கள் மாறும், என்னுடைய காலம் மாறும், இந்த காலம் மாறும், இந்த வியாதியின் காலம் மாறும், இந்த அங்கலாய்ப்பின் காலம் மாறும், இந்த வருத்தத்தின் காலம் மாறும், ஓ இந்த ஏமாற்றத்தின் காலம் மாறும், இந்த அழுகையின் காலம் மாறும். இந்த பலவீனத்தின் காலத்தை மாற்றுவதற்கு நீங்க வல்லவர், நீங்க வல்லவர், நீங்க வல்லவர். ஏசப்பா, ஏசப்பா, இப்போ நீங்க இறங்கி வாங்க ஏசப்பா. இந்த 12வது நாள் உம்முடைய மகிமையோட நீங்க இறங்கி வாங்கப்பா, வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. என் பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நோக்கி பாருங்க ராஜா. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்க மகிமை, உங்க மகிமை காலங்களையும் சமயங்களையும் நான் மாற்றுவேன், நான் மாற்றுவேன், நான் மாற்றுவேன். ஒரு நாளாவது நான் கான்பிடண்டா வாழ மாட்டேன் நான் எத்தனை பிள்ளைங்க நினைக்கிறாங்க. ஒரு நாளாவது நான் சந்தோஷமா வாழ மாட்டேனா? ஒரு நாளாவது நான் சிரிக்க முடியாதா? ஐயா, ஐயா, இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வம் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை இப்பொழுது நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. இப்போ உங்க ஆசீர்வாதம் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. சவுலை பவுலாக மாற்றினது நீங்க தானே அப்பா, நீங்க தானே அப்பா. நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்தீங்க. அந்த வாக்கு மாறாது, அந்த வாக்கு மாறாது. மனிதர்கள் எங்களை நினைத்திருக்கிற நினைவுகளை மாற்றுகிற கர்த்தர், கர்த்தர் மனுஷனுடைய கண்ணோட்டத்தை மாற்ற கர்த்தர். ஏசப்பா, இந்த வசனத்தை சொல்லி உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். யாரெல்லாம் எங்க பிள்ளைகளை என்ன கண்ணோட்டத்தோட பார்த்தாங்களோ, எப்படி பார்த்தாங்களோ, அல்லேலூயா, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளாகவே இந்த வருஷம் முடிச்சு புது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கும் போது ஆச்சரியமா பார்க்கணும், பிரமிப்பா பார்க்கணும், கர்த்தருடைய விடுதலையை பார்க்கணும். என் பிள்ளைகளை பார்க்கும் போது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்வையை மாற்றுகிற கர்த்தர், அவங்க பார்வை ஆச்சரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னாருடைய மகனா, இன்னாருடைய மகளா அப்படின்னு ரொம்ப கேவலமா பார்த்தவங்க பிரமிப்பா, இன்னாருடைய மக தானே, இன்னாருடைய மகன் தானே அப்படின்னு பார்க்கிற அளவிற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, இரண்டாவதாக நீங்க பேசுனீங்கல்ல, கையெழுத்த நான் மாத்துவேன், கையெழுத்த மாத்துவேன். இது எழுத்தின்படி அப்படியே நடக்கணும். எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் நரகம் எழுதி இருக்கிற எழுத்து, பிசாசு எழுதி இருக்கிற எழுத்து இப்போ இப்போ முடிவிற்கு வருவதாக. சாத்தான் எழுதி இருக்கிற எழுத்து இப்ப முடிவுக்கு வருவதாக. வாலிப தம்பியை குறித்து எழுதி இருக்கிற எழுத்து இப்ப இயேசுவின் நாமத்தில் முடிவிற்கு வருவதாக, முடிவிற்கு வருவதாக. குடும்பத்தை குறித்து எழுதி இருக்கிற எழுது முடிப்புக்கு வருவதாக. எதிர்காலத்தை குறித்து எழுதி இருக்கிற எழுத்துக்கள் முடிவுக்கு வருவதாக. சத்ரு எழுதி இருக்கிற எழுத்துக்களை குலைப்பேன், குலைக்கப்படுவதாக. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. மூணாவது நீங்க வாக்கு கொடுத்தீங்க, உன் மேல இருக்கிற பார்வையை நான் மாற்றுவேன், பார்வையை மாற்றுவேன், பார்வையை மாற்றுவேன். ஏளனமான பார்வைகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம், குறைவான பார்வைகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம்.
இவனால ஒன்றும் பண்ண முடியாது என்ற அந்த பார்வை மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை குறிச்சும் என் பிள்ளைகளை குறிச்சும் பார்க்கிற பார்வையை மாற்றுகிற தேவன் வெகு சீக்கிரத்திலே இந்த வார்த்தையை ஆம் என்று, ஆமேன் என்று. தேங்க்யூ ஜீசஸ். உங்க பாதத்தை முத்தம் செய்யறாண்டு. இந்த 12 நாளும் நாளுக்கு நாள் உங்க மகிமை அதிகமாயிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் உங்க வார்த்தை கடந்து வந்துட்டே இருக்குது. ஆனா இந்த வார்த்தை ஹீல் பண்ணட்டும். நாங்க யாரும் தவறிடவே கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது. இந்த 100 நாட்களும் கர்த்தருடைய அரவணைப்பு கூட இருந்து இந்த ஜெபத்தை வெற்றிகரமாய் முடிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. என்னுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அந்த கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாகப்பா. இங்க வைத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் பதில் உண்டாவதாக. ஆன்லைன்ல லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க எந்த ஊர்ல இருந்தாலும், கார்லயோ குடும்பமாகவோ வேலை ஸ்தலத்திலோ எங்க இந்த வார்த்தையை கேட்டிருந்தாலும், இந்த ஆலயத்தில் இருக்கிற அதே மகிமை அவங்க இருக்கிற இடத்துல அவங்கள தொற்றட்டும் ஆண்டவரே, சந்திக்கட்டும் ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.